Hi, welcome to Taste the Manna. நான் Shalini. இன்னைக்கு நான் சிக்கன் வச்சு Chhota Bheem's Laaddo chicken ஒரு புதுசாக ஒரு டிஷ் ட்ரை பண்ணியிருக்கேன். Be a part of Taste the Manna YouTube family by clicking the subscribe button and hitting the bell icon. ஸோ இதுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அது போன்லெஸ் சிக்கன். அது கூட நான் ஒரு 2 spoons of red chilli powder நான் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அதாவது சிக்கனுக்கு தேவையான சால்ட் நான் அதை ஒரு 1 spoon ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 spoon வந்து டர்மரிக் பவுடர், நெக்ஸ்ட்டு ஒரு 3 spoons ஆஃப் ஜிஞ்சர் garlic பேஸ்ட். நான் அதை தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை ஒரு 1/2 an hour நல்லா மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. இப்போ எனக்கு மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் கூட நான் வந்து ஒரு 1/4 cup அரிசி மாவு சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாவுக்கு தேவையான ரெட் சில்லி பவுடர் நான் ஒரு 1/2 spoon ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் உப்பு ஒரு 1/4 spoon உப்பு அதில் சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரைஸ் ஃப்ளார் நம்ம சேர்த்தோன்னா அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் வாட்டர்லாம் அது வந்து எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா ட்ரையாக ஆகிடும். இதை நீங்கள் பொரிக்கும் போது நீங்கள் இந்த ரைஸ் ஃப்ளார் போட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு இந்த சிக்கன் பீசஸை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலில். பாருங்கள், நான் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 spoons ஆஃப் ஆயில் நான் சேர்க்குறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டை நல்லா துருவி இதில் நான் சேர்க்குறேன். இது நல்லா ஆயிலில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 1 minute வெந்ததுக்கப்புறமா துருவின இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கிறேன். இப்போ இந்த பூண்டும் இஞ்சியும் நல்லா இந்த ஆயிலில் வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் நான் சேர்க்குறேன். இந்த வெங்காயமும் இந்த ஆயிலில் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 10 மிளகாவை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு ஒரு 1 hour கழித்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் நான் சேர்க்குறேன். இது வந்து நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுனால காரம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்பைசினஸ் கம்மியாக வேணும்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது இந்த மிளகானுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கனுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இதுக்கு அளவுக்கு நம்ம சேர்த்தோம்னா போதும். நெக்ஸ்ட்டு இது வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அதை நான் சேர்க்குறேன். இல்லை நீங்கள் அதுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் பீசஸ்ஸு அது இதில் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லா சிக்கன் பீசஸ் மேலேயும் நல்லா கூட்டாணும். 5 minutes வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும். நல்லா கலரி விட்டுக்கோங்க, ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும்.
போதுமான அளவுக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ என்கரேஜ் அண்ட் சப்போர்ட் அஸ் பை clicking the subscribe button and the bell icon. இப்போ பாருங்கள், நம்ம அது பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நமக்கு டேஸ்டியான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.